ஹாய் வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் ஆலு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். பெப்பர் கிரேவி, ஆலு கோபி பெப்பர் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நான் சப்பாத்தி செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு தொட்டுக்க தான் இது செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 4 தக்காளி பழம் எடுத்துக்கணும். 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் வெந்நீரில் போட்டு சுடு தண்ணியில் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி குக்கர்லேயே தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேங்க. ஒரு குழிக்கரண்டியால், சின்ன குழிக்கரண்டியால் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு போட்டு தாளித்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சிட்ருக்கு. நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்தக்கப்புறம் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துட்டு அவங்கவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா அரைக்கிறப்ப இஞ்சியும் பூண்டும் வச்சு அரைச்சி விடணுங்க. நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது தான் சேர்க்குறேன். அரைச்சி விட்டும் செய்யலாம், இஞ்சி பூண்டு விழுது போட்டும் செய்யலாம். விழுதாக போட்டால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. அரைச்சி விட்றதா இருந்தால் மசாலா அரைக்கிறப்ப இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி போட்டாச்சு. நான் காரத்துக்கு சாம்பார் பொடி போட்டு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். சாம்பார் பொடி போட்டு குருமா வச்சிங்கன்னா, கிரேவி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம நார்மல் சாம்பார் பொடி யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் கலருக்கோசரம் காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. காரத்துக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி, காஷ்மீரி சில்லி போட்டாச்சு. இப்போ அடுத்தது கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி குக்கரை போட்டு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுருங்க. வெயிட்டு போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரை மூடியாச்சுங்க. ஆவி வந்தோடனே வெயிட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு வேகும். ஒரு 3 சத்தம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் சத்தம் விட்டுருச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம மசாலா அரைச்சிக்கணும். தேங்காய் ஒரு அரை மூடி, குட்டி தேங்காவாக இருந்தால் அரை மூடி, இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சோம்பு, தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் வச்சு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த ஸ்பூனால் தாங்க அளந்தேன். இந்த கிரேவிக்கு 1/2 டம்ளரில் பச்சை பால் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா பச்சை பால் எடுத்துக்கலாம். இது பச்சை பால் 1/2 டம்ளர் எடுத்துருக்கேன். இது 100 ml பால். குக்கர் சத்தம் நின்றுடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்த்துட்டு அரைச்ச விழுது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அரைச்சி விட்ட விழுதை போட்டு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கொதிச்சிட்ருக்கு. ஒரு கொதி விட்டுருச்சு. மீடியமாக அடுப்பை வச்சுக்கோங்க. வச்சு இது கொதிச்சிட்ருக்குதுங்க. நமக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த 1/2 டம்ளர் பாலை எடுத்து நான் ஊற்றுறேன். பாலை ஊற்றிட்டு ஃபுல்லாக அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கலரி விட்டுட்டு ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தூவி அங்கேருந்து இறக்கினீங்கன்னா சூப்பரான ஆலு பெப்பர் கோபி மசாலா ரெடிங்க. சூப்பரான சுவையில் இப்போ ஆலு பெப்பர் கோபி மசாலா ரெடி ஆயிருச்சுங்க. இதேமாதிரி மெத்தடில் இதேமாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாலை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாராளமாக கொதிக்க விடலாம். திரிஞ்செல்லாம் போகாது. அதுக்கு தான் நம்ம பச்சை பால் ஊற்றுறது. அதனால் இதேமாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்எஸ் கிச்சனுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு வச்சு சாப்பிட எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ. பை பை.